பெற்றோர்களை அதிகமான பிள்ளைகள் கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு சமூகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மிக சின்ன அளவுல தான் பெற்றோரை கவனிக்கிறாங்க. அதிகமான பேர் பெற்றோரை கவனிப்பது இல்லை. இந்த கவனிக்காமல் இருப்பதை பெற்றோருக்கும் அது பங்கு இருக்கிறது. கவனிக்காம இருக்கிறாங்கல்ல, கவனிக்காம இருக்கிறதுல பெற்றோருக்கு ஒரு ரோல் இருக்கிறது. என்ன ரோல் என்று கேட்டால், அல்லாஹ் பிள்ளையை நமக்கு தந்துட்டான். அந்த பிள்ளையை தந்த பிறகு அதை வளர்த்து ஆளாக்குற பொறுப்பு நம்மை சேர்ந்தது. இந்த வளர்க்குறோங்கிற பேர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பிள்ளைகளை ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. பிள்ளைகள் வாப்பா வர்றாருன்னு அரண்டு ஓடுவாங்க. பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அத்தா வர்றாரு என்ன செய்வான், அரண்டு ஓடக்கூடியவர்களை நீங்க பார்ப்பீங்க. அப்ப சின்ன வயசுலேயே தகப்பன் என்றால் ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரியும் ஒரு வெறுக்கத்தக்க ஆள் மாதிரி இவரா உண்டாகி கொடுக்கிறார். இந்த தகப்பனா இருக்கிறவரை பிள்ளையை கண்டிச்சு வளர்க்கிறோம் என்ற பெயர்ல ரொம்ப கடுமை காட்டி அந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, சின்ன வயசுலயே அவனுக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டுருது. சின்ன வயசுல தகப்பன்னு சொன்னா நம்மளால நெருங்க முடியாது, நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, நமக்கு அவருக்கு எந்த உறவும் கிடையாது, தொடர்பும் கிடையாது, அவர் எஜமான் மாதிரி இருக்கிறாரு, நம்ம ஒரு அடிமை மாதிரி இருக்கிறோம் அப்படின்றே மனசுல வளர்ந்துகிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அவன் எப்படி வயசான பிறகு நம்மளை கவனிப்பான்? ஏதோ மார்க்கம் சொல்லுதுங்கிறதுக்காக நிறைய பேர் கவனிக்கிறாங்க. மார்க்கத்தில் இஸ்லாம் வலியுறுத்து என்ற காரணத்துக்கு கவனிக்கிறார்கள். ஆனால் ஒரு தந்தை இந்த மாதிரி நிலையை ஆவது காரணம் அவரை தான் இருக்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகள் கவனிக்காம போறதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரும்பாலான பெற்றோர்கள் எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கரடுமுரடாக நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி கரடுமுரடா நடக்கலாமா மார்க்கத்துல? பிள்ளைகளை ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிள்ளையோ அடிமையோ பெண்ணையோ தன் வாழ்நாள் அடித்ததே இல்லை. போர்க்களத்தில் ஆயுதம் தூக்கி அடித்ததை தவிர அது இல்லாத எந்த நேரத்திலையும் யாரையும் ரசூல் அடிச்சது கிடையாது. அவங்களும் பொம்பளை பிள்ளையை பெற்றாங்க, அவங்களை அடிச்சதே கிடையாது. அவங்களுக்கு பேரப்பிள்ளை இருந்தாங்க, பேரப்பிள்ளை அடிச்சதே கிடையாது. ஊழியர் இருந்தாங்க, ஊழியர் அடிச்சதே கிடையாது. மனைவிமார்கள் இருந்தாங்க, மனைவி அடிச்சதே கிடையாது. யுத்தகலத்தில் போய் அடிப்பதை தவிர வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை அடித்தது கிடையாது. அப்ப நம்ம பிள்ளை என்று சொல்லும் போது அன்பு செலுத்தி வளர்க்கணும். அந்த பிள்ளையோட தோழனாக உட்கார்ந்து என்ன செய்யணும், அதை அவங்களோட கலந்து உரையாட வேண்டும். நம்ம தகப்பனார் பிள்ளையுமா இருந்து டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு எந்த இடத்துல உறவு இருக்கிறதோ அந்த குடும்பங்களை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா தகப்பனை கவனிப்பாங்க. அதே உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இவன்கிட்ட பேசவே இயலாதுங்கிற மாதிரி நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுவே என்ன செய்யும்னா ரெக்கம் உழைக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். வேற வழி இல்லை, உங்களை தான் சார்ந்து இருக்கணும், நீங்க தான் சோறு போட வேண்டிய நிலையில் இருக்கு, அது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கே எல்லாம் செய்ய முடியும் போது போய் வேலையை பார்த்துட்டு போயிடும். அது உண்டானது யார் காரணம்? நம்ம தானே காரணம். அப்ப பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அன்புதான் செலுத்தணும். அன்பாக சொல்லும் பொழுதுதான் அவர்கள் நல்ல முறையில் கேட்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைய முத்தமிட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி வர்றாரு. கிராமவாசி எனக்கு 10 குழந்தைகள் இருக்குது, நான் ஒரு பிள்ளை கூட முத்தமிட்டது இல்லை, என்ன முத்தம் கொஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? ரசூலுல்லாஹ்க்கு அவர் விமர்சனம் பண்றாரு. பிள்ளைகளை இப்பெல்லாம் கொஞ்சம் கூடாதுங்க, எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் ஒரு பிள்ளையும் கொஞ்சினது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் உள்ளத்துல அல்லாஹ் அந்த இறக்கத்தை எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வது? இன்னல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் இறக்கம் செய்ய வேண்டும் கேட்டா, அல்லாஹ் மனிதர்களுக்கு இறக்கம் செய்யாதவனுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். பிள்ளைகள் விஷயத்துல அன்போடும் ஆறுதலாகவும் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப பாசமா தான் நடக்கணும். அடிக்கிறது என்பது பெரிய தப்பு. குழந்தைகள் அடிக்கிறது என்பது நம்ம நாட்டில் அடிச்சுட்டு போயிடுறீங்க. நீங்க பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள்லாம் இருந்தீங்கன்னா பிள்ளைய தொட முடியாது. ஒரு போன் பண்ணா உங்களை தாய் தூக்கிட்டு போயிருவாங்க. எங்க பாப்பா அடிக்கிறாங்க, ஒரு போன் பண்ணா போதும், உடனே என்ன செய்வாங்க, போலீஸ் உங்களை அள்ளிக்கிட்டு போயிடுவான். அந்த நாடுகள்லாம் பிள்ளை அடிக்க மாட்டாங்க. அடிக்காதனால அவங்க நல்லபடியா வளராம இருக்கிறாங்க. அப்ப அடிக்கிறது என்பதுங்கிறது பிள்ளைகள் அது அந்த வயசுக்கு உள்ள வேலையை அவங்க செய்வாங்க. குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க அவங்க வயசுல என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சரின்னு பண்றது செய்வாங்க. அது உங்களுக்கு சரின்னு பண்றது அவங்களுக்கு சரின்னு படாது. இந்த பக்கம் அடைஞ்ச பிறகுதான் படும். அப்ப விளங்காம சிலர் செய்வார்களே, ஆனால் கூப்பிட வச்சு தம்பி இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது நல்லது இல்லை, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உலகத்தை இப்படி செய்வாங்க, அல்லாஹ் இப்படி தண்டிப்பான், இறைவனை சொல்லி நீங்க பயம் காட்டலாம், அல்லது உலகத்தை வச்சு செய்யலாம். அறிவுரை சொல்லி நம்ம திருத்தணும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் நம்மளை கலந்து கொள்வார்கள், எல்லாவற்றையும் நம்ம பேசுவாங்க, இணக்கமாகவும் ஒரு அன்பாகவும் நம்முடைய உறவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் தள்ளாத வயசு அடையும் பொழுது உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். மற்றபடி இந்த மார்க்கப்பட்டு இருந்தால் கவனிச்சிருவாங்க. எல்லோரும் கவனிக்கக்கூடிய மாரணமாக இருந்தால் அவங்க பெற்றோர்கள் அவங்க தான் தேடிக்கொள்றாங்க. அவங்க நடக்கிற அந்த முறையின் காரணமாகத்தான் பிள்ளைகள் அவர்களை விட்டு எப்படா ஒதுங்குவோம், எப்படா இவருடைய குடியிலிருந்து நம்ம தனியா வருவோம், எப்படா நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வரும், எப்படா நமக்கு ஒரு வீடு வரும், எப்படா நமக்கு ஒரு வாழ்க்கை வருங்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறான். அது வந்த உடனே நீ வேலையை பார்த்து போயான்றான். அப்ப இது நம்ம தானே தேடிக்கொண்டோம். இறையச்சத்தின் காரணமாக சிலர் உதவி செஞ்சாலும் இந்த நிலையை தேடிக்கொண்டது அதிகமானவர்கள் பெற்றோர்களுடைய தன்மையினாலதான்
பிள்ளைகள் அவங்கள பத்தி தெரியாதுங்கிறான். சில பிள்ளைகள்கிட்ட வந்து உங்க வாப்பா கஷ்டப்படுறாரு, ஏதாவது உதவி செஞ்சானே அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறான். அப்ப அது எந்த மாதிரியான வெறுப்பு உண்டை வளர்த்துருக்காங்க? ஒரு தந்தையை பத்தி நம்ம போய் எடுத்து சொல்றோம், இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, அவர் கஷ்டப்படுறாரு, தெருவில் கையெழுத்திட்டு இருக்கிறாரு, உங்க வாப்பா தானே அப்படின்னு சொன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தான் தெரியுங்கிறான். ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறான் என்று சொன்னால் அப்படி ஆக்கியிருக்காரு அவர். இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யறது? அன்பை விதைக்கணும். அன்பை விதைச்சிங்கன்னா அன்பு அறுவடை செய்யலாம். நீங்கள் வெறுப்பை விதைச்சிங்கன்னு சொன்னா வெறுப்பத்தை அறுவடை செய்ய முடியும். இந்த ஒரு தன்மையை நம்ம மாற்றிக்கொண்டு பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னா தள்ளாத வயசுல வந்து உங்களை வந்து கஷ்டப்பட விடவே மாட்டார்கள். அவங்கள ஒரு ஆள் அவங்க நினைப்பாங்க. தகப்பன்னா என்னங்கிற ஒரு மரியாதை அவங்களுக்கு என்ன செய்யும், உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு விடும். இந்த ஒரு தன்மையின் காரணமாக பெற்றோர்கள் தான் அதிகமான துன்பங்களை தாங்களாக சம்பாதித்துக் கொள்ற காட்சியை பார்க்கிறோம். அது